வணக்கம் நேயர்களே. உடம்பில் ஊசி ஏற்ற பயந்து வைத்தியசாலையிலிருந்து தப்பி ஓடி இரவோடு இரவாக வீதியில் வேறு வாகனம் ஒன்றுடன் மோதுண்டு உடலமாக மீட்கப்பட்ட நபர். பாருங்கள், எவ்வளவு விசித்திரமானவர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் விரிவாக இந்த செய்தியை. இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் ஆச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் டெல்சன் என்கின்றவர் ஏதோ ஒரு மருத்துவத்திற்காக பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாராம். அப்பொழுது வைத்தியர்கள் அவருக்கு ஊசி போட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். பிரதான டாக்டர், அதாவது மெயின் டாக்டர் வந்து கன்சல்டன்ட் வந்து வருவார். அவர் வந்தால் பிறகுதான் ஊசி விஷயங்கள் பற்றி கதைக்கணும், அப்படி வெட்டில் படுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு அது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இவர் வந்து முழுசு இருக்கிறார். ஊசி போட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அது டைம் ஒன்று 10 அந்த டைமில் வந்து எல்லோரும் விசிட்டர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. டாக்டர்ஸ் வந்து மெயின் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாம் நார்மலான டைமை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக எழும்பி வைத்தியசாலை விட்டுட்டு ஓடி இருக்கிறார். ஓடின உடனே கோவில் புதுக்குளம் அந்த ராணிமில் வீதியடி சந்தைக்கிட்ட வந்து ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள பின்னால் வந்து வாகனம் கொண்டு இவரை அடிச்சுட்டு போயிடுச்சு. உடனே ஸ்பொட்லேயே ஆள் விழுந்து அப்படியே உயிர் பிரிந்துச்சு. உயிர் பிரிந்தவுடன் இவர் உடலமாக கிடந்திருக்கிறார். அந்த வழியாக வந்த மக்கள் பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு ரோட்டில் ஒரு உடலம் ஒன்று இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னா போலீஸார் வந்திருக்காங்க. வவுனியா போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் போக்குவரத்து போலீஸாரெல்லாம் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் குவிந்து நின்று பார்த்தால் அவர் வந்து உடலத்தை கைப்பற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு போகத்தனவிடும் கொண்டு போனாச்சு. அங்கே பேர்களை பதிஞ்சு பார்க்கக்குள்ளதான் டெல்சன் ஆச்சிபுரம் வவுனியான்னு சொல்லிக்குள்ள இந்த பேரில் வந்து ஒரு பேஷண்ட் இப்போ எங்களுக்கு இப்போ அட்மிட் ஆனவர்னு சொல்லி அதையும் பார்த்தா அவர் வேறு ஒன்று தான் ஓட்டில் ஐயா அந்த ஆள் இருந்தால் எப்படி ரோட்டுக்கு போனான்னு சொல்லி பார்க்கக்குள்ளால் கேமராவில் பார்க்கக்குள்ள ஓட்டில் இருந்து படுத்திருந்தால் எழும்பி ஓடுறார். ஊசிக்கு பயந்து ஓடி இருக்கிறார். ஓடி போய் வாகனத்தோடு ஆக்சிடென்ட் ஆகி உடலமாக இருக்கின்றார். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். டெல்சன் என்கின்ற நபர் இவர் வந்து ஆச்சிபுரம் வவுனியாவை சேர்ந்தவர். ஆனால் சம்பவம் நடந்தது வந்து கோவில் புதுக்குளம் ராணிமில் வீதி சந்தை என்று சொல்கிறது. அந்த இடத்துல தான் வாகனம் இவர் வந்து மோதி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போ வாகனம் எது, சாரதி யார் என்ற விடயங்கள் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக அந்த வாகனங்கள் எதுன்னு சொல்லி பார்வையிடப்படுகிறது. எனவே வாகனமும் வாகன சாரதியும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கைது செய்யப்பட்டால் தான் அதனுடைய மேலதிக விவரங்கள் வந்து தெரிய வரும். அந்த செய்திகள் இன்னும் வெளிவர முதல் நாங்கள் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். எனவே பாருங்கள், சின்ன பிள்ளைகள் போல கையில் ஊசி போட பயந்து வைத்தியசாலை விட்டு ஓடி வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்கக்கூடிய நபர். இது தேவையா? அதுவும் 30 வயதை கடந்த நபர், 32 வயது நபர். இப்படி எல்லாம் அவர்கள் இருக்கைக்குள்ள யோசிச்சு பாருங்க, இப்படியான நிலைமைகள்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படியானவர்களை நாங்கள் வாழ்கின்றோம் என்பது கவலையான விஷயம் இல்லையா? ஒரு ஊசிக்கு பயந்து உயிரை விட்ட நபர். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.